பாஜகவின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியானது. இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக மக்களவை தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 9 தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவித்திருக்கிறது பாஜக தலைமை. அதன்படி தென்சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் களம் இறங்குகிறார். இவர் சமீபத்தில் தன் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார். மத்திய சென்னையில் வினோத் பி செல்வம் களமிறக்கப்பட்டிருக்கிறார். வேலூர் தொகுதியில் ஏசி சண்முகம் போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரியில் நரசிம்மன் களமிறக்கப்பட்டிருக்கிறார். நீலகிரியில் மத்திய இணையமைச்சரான எல் முருகன் போட்டியிடுகிறார். கோயமுத்தூரில் பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை களமிறக்கப்பட்டிருக்கிறார். பெரம்பலூர் தொகுதியில் பாரிவேந்தர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இதே தொகுதியில் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். இவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். கடந்த முறை பாஜக சார்பாக இதே தொகுதியில் அவர் களமிறக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பல நாட்களாகவே கோவை தொகுதியில் பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவார் என பேசப்பட்டு வந்த நிலையில் அதை பாஜக தலைமை இன்று உறுதி செய்துள்ளது.